ஹலோ மைடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, தெரி அப்புறம் வந்துட்டு மங்காத்தா அரசியல தான் வந்து சேர்ந்தாரு விநாயக்கா. அது யாரு? இந்த ரெண்டு படங்களும் வர 23ஆம் தேதி ஒன் லாஸ்ட் கிளாஷ் மாதிரி வந்துட்டு பண்ண போகிறாங்க. ஸோ ரெண்டு படங்களும் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் ஒரே டேட்டில் வந்து பண்ண போகிறாங்க. இது பிளான் பண்ணி பண்ணதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளான்லாம் வந்து பண்ணலை. ஸோ அதுவாக அமைஞ்சிருச்சு அப்படி தான் வந்து சொல்லணும். ஸோ மங்காத்தா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு படமாக வந்து வெங்கட் பிரபுக்கு வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ மியூசிக் வைஸ் யுவன் பக்காவாக பண்ணியிருப்பாப்புல. இப்போ வரைக்குமே அஜித் ஃபேன்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு விஷயம் மங்காத்தா மாதிரி இல்லைப்பா இந்த படம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. மங்காத்தாக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் மங்காத்தா அளவுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லணும். ஸோ அஜித் அவருடைய 50வது படம் ஒரு தரமான படமாக வெங்கட் பிரபு அவர்கள் கொடுத்துருப்பாரு. ஸோ அதில் அஜித்தோட கேரக்டரே ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேடில் இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கேரக்டரோட லுக் வைஸாக இருக்கட்டும், ஸோ அஜித் அவர்கள் பார்க்குற எல்லா ஃப்ரேமுமே பயங்கர அழகாக வந்துட்டு இருப்பாப்புல. ஸோ அந்த மனுஷனை வந்துட்டு அந்த படத்தில் இப்படிலாம் காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு வெங்கட் பிரபு அவர்கள் காட்டியிருப்பார். அந்த படமானது 2011 வந்துச்சு. அந்த படம் வரும்போதுலாம் நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்திருப்பேன். பட் அந்தளவுக்கு சினிமாவோட நாலேஜ் இல்லாதது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நானே வீட்டில் டிவியில் இதிலலாம் வந்து இந்த படம்லாம் வந்து பார்த்துருப்பேன். பட் ஆனால் வந்துட்டு தெரிய வந்த டைம்லலாம் நம்ம கையில் ஃபோனே வந்துடுச்சு. அது 2016 ரிலீஸ் ஆச்சு. அந்த டைமில் தான் நான் இந்த காலேஜ்லாம் வந்துட்டு பண்ணிக்கிற டைம். ஸோ அப்போது பயங்கரமான ஒரு சண்டையே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அஜித் ஃபேன்ஸ் அண்ட் விஜய் ஃபேன்ஸுன்னு. ஸோ நான்லாம் வந்துட்டு விஜய்க்கு பயங்கர ஃபேவராக சப்போர்ட் பண்ணி பேசுகிறது. அங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீம் நிறையா பேர் இருப்பானுங்க. அஜித்துக்கு வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். அந்த டைம்லாம் வந்துட்டு இந்த டீசர் ட்ரெய்லர்லாம் பயங்கர ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அப்போயே வந்துட்டு மங்காத்தா டைமில் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லாம் வந்துட்டு ரிலீஸுன்றது பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் படத்தோட ட்ரெய்லரு ஃபஸ்ட் லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக பூமான டைம். ஸோ அந்த டைமில் தெரியோட ஃபஸ்ட் லுக் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு மாதிரி வந்துட்டு 3 விஜய் வந்துட்டு இருப்பாங்க. ஒரு விஜய் வந்துட்டு வாயை வந்துட்டு பொத்திட்டு இருப்பாப்புல. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு விஜய் பின்னாடி நின்றுக்கிட்டு இருப்பார். இப்படி ஒரு 3 விஜய் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த போஸ்டரே பயங்கரமாக வந்துருக்கும். படத்தில் 3 விஜயா அப்படின்ற மாதிரி டாக்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்துட்டு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதோடைய டீசருமே எனக்கு சூப்பராக வந்து ஞாபகம் இருக்குது. ஒரு மாதிரி விஜய் அவர்கள் அந்த ஒரு இது ஒன்று போகும், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லர் முடியும் போது அந்த பெஞ்சில் ஒரு குச்சியை வச்சு டம்முன்னு அடிப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு டீசராக வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் படத்தோட ட்ரெய்லருமே நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த சின்ன பொண்ணை வச்சுக்கிட்டு மை ஃபாதர் இஸ் ஜோசப், மை மதர் இஸ் ஜோசப், மை பிரதர் இஸ் ஜோசப், எவ்ரி திங் இந்த வேர்ல்ட் ஆஃப் ஜோசப் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஃபாதர் இஸ் ஜோசப், மை மதர் இஸ் ஜோசப், மை பிரதர் இஸ் ஜோசப். அந்த டீசருமே ரொம்ப பயங்கரமாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஜிவி அவர்கள் மியூசிக் அந்த இது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு ஜீப் வந்து அப்படி ஒரு டேன் ஆகும், ஒரு மியூசிக் ஒன்று கொடுப்பாரு. ரொம்ப பயங்கரமான ஒரு மியூசிக்காக இருக்கும். அந்த டைமில் அந்த டீசர் ட்ரெய்லர்லாம் பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். அது விஜய் அவர்களுடைய கெரியரில் ரொம்ப சூப்பரான ஒரு படமாக அமைஞ்சிருக்கும். கலைப்புலி எஸ் தானு பண்ண படங்களில் டெஃபினட்டாக இந்த படம் இப்போ தெரி ரிலீஸ் பண்ணாமல் துப்பாக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக மங்காத்தாவுக்கு ஈக்குவலாக ஒரு படமாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா மங்காத்தாவோட அந்த ஒரு ஜேனருக்கு ஏற்ற ஒரு படமாக தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரி ஃபேமிலியோடு உட்காந்து எல்லோரும் நல்லா வந்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மங்காத்தா பார்த்தோம் அப்படின்னா ஃபேன்ஸ் பை மோஸ்ட்லி பயங்கரமாக பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு தரமான ஒரு படமாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா ரீரிலீஸ் ஃபேமிலியோடு போய் பார்க்குறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஃபேன்ஸ் தான் போய் அதிகமாக வந்து பார்ப்பாங்க. அதனால் துப்பாக்கி அண்ட் மங்காத்தாவாக இருந்திருந்தா, ஏன்னா துப்பாக்கியும் கலைப்புலி தான் வந்து பண்ணார், தெரியும் வந்துட்டு கலைப்புலி தான் ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ 2 படமும் அப்படி நின்றுக்கும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஸோ தெரி நல்ல படம் தான், நல்ல படம் இல்லைன்னு தான் வந்து சொல்லலை. பட் ஃபேன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ்லாம் தெரியல நிறையாவே வந்து இருக்கும். பட் ஆனால் துப்பாக்கி கதை வைஸ் இன்னுமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ தெரி கதை வைஸும் வந்துட்டு ஓரளவுக்கு மங்காத்தாக்கு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா தெரிய அந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியல. பட் ஆனால் மங்காத்தா ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு படமாக வந்து எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ தெரியுமே அட்லி அவர்கள் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஸோ ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ்லாம் நிறையாவே வந்து இருக்கும். ஸோ ரெண்டும் ரிலீஸ் ஆகிற டைமில் தான் தெரியும் ஸோ யார் படம் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு துப்பாக்கியாக தெரியான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக துப்பாக்கியை தான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு அந்த படங்கள் ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ ஏஆர் முருகதாஸ் அதில் விளையாண்டுருப்பாப்பில் பயங்கரமாக வந்துட்டு.
ஸோ அட்லியும் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு படம் தான் வந்து கொடுத்துருப்பாரு தெரி. அதுக்கப்புறமா விஜய் சாரோட கெரியர் பயங்கரமாக வந்து பீக்கில் வந்து போச்சு. ஸோ அந்த படமும் ஒரு சூப்பரான ஒரு மைல் ஸ்டோனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 படங்களும் கிராஷ் ஆகுது அப்படின்னும் போது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் இந்த படங்கள் வந்துட்டு எப்படி இருக்க போதும். இது வந்துட்டு தானாக அமைஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த படம் வந்துட்டு தெரி 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியதான், ஜனநாயகன் வரல அப்படின்னு சொல்லிட்டு சரி எஸ் தானு அவர்கள் ஓகே இந்த டைமில் வந்துட்டு நம்ம பொங்கல் ரிலீஸாக பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வாவாத்தி ட்ரிபிள் டி இதெல்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது அந்த ப்ரொடியூசர்லாம் கால் பண்ணி தானு கிட்ட வந்துட்டு பேசியிருந்துருக்காங்க. அவர் உடனே சரி ஓகே இந்த டைமில் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த படங்களுடைய இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இதுவும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நாங்கள் கொஞ்சம் தள்ளி போயிடுறோம் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் முன்னாடியே 23 நாங்கள் மங்காத்தாவை ரிலீஸ் பண்ணுறோம். சன் பிக்சர்ஸ் மொதல் ரிலீஸ் பண்ணுற படம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு ட்ரெய்லர் விட்டாங்க. அதுதான் வந்து சகிச்சிக்க முடியாமல் இருந்துச்சு. ட்ரெய்லர் இப்படி ஒரு கட்டலாம் நான் என்ன சொல்கிறது, இந்த நார்மல் ஃபேன் எடிட்டே பண்ணுவானுங்கப்பா, நீ ஏன்ப்பா அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அவங்க 23 முதலே வாரம்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ கலைப்பிரியா அவர்களும் அதுக்கப்புறம் அந்த 15லேருந்து 23 வந்துட்டு மாறிட்டார். இது அதுக்கப்புறமா தான் இது கிளாஷாகவே பேச ஆரம்பிச்சது. ஸோ அந்த கிளாஷிங் ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஜனநாயகனுக்கு வெயிட் பண்ணிங்க இந்த ஃபேன்ஸ் இன்னுமே வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இன்னும் அது ஒரு முடிவுக்கு வரமாட்டேங்குது, இருந்துக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் இந்த டீம்லேருந்து ஏதாவது அப்டேட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த தெரி வெஸ் மங்காத்தா எந்த படத்துக்கு போய் வந்துட்டு பார்ப்பீங்க, ஸோ எந்த படத்துக்கு போவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்ன பார்க்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக. டாட்டா பை பாய்.